வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நாளை காலை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ தீபாவளிக்கு பிறகு தான் வெளியாகும்ட்டு எல்லாரோடுமே கருத்து கணிப்பு சொல்லப்பட்டது. ஸோ அதே போல் தான் தீபாவளிக்கு பிறகு நாளை காலை முதல் நாளை மாலைக்குள்ளார 100% குரூப் 4 உடைய முடிவுகளை அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக மக்களுக்கு வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த நாள் புதன்கிழமைக்குள்ளார வெளியிட போகிறாங்க. 100% வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் 23ஆம் தேதிக்குள்ளார குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டது உண்மைதான். ஸோ குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக விரைவில் வெளியாகும் என்ற தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 11 லட்சம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த டைமில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அங்கங்கே அப்படி தான் இருக்குது. விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஃபார்கார்ட் வாட்சர், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லா கேட்டகரி மக்களுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் எந்த கேட்டகரி யாருக்கு கிடைக்கும் அப்படின்றது இன்னும் கெஸ் பண்ண முடியல. விஏஓ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு 140 மதிப்பெண்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக கட் ஆஃப் என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்காகவே சொல்லிடுறேன். ஸோ ஓசி கம்யூனிட்டிக்கு அப்படின்னு நம்ம பார்க்குற பேசிக்காகவே 150 மதிப்பெண்கள். அதே மாதிரி பிசி கம்யூனிட்டிக்கு 130 to 135. எம்பிசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 to 130. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு நம்ம பார்க்குறப்ப 120. பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ் டிஸ்ட்ரிக்டோட என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி போகிறப்ப 110 to 115, 100 இருந்தாலே போதும். ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக குரூப் 4 உங்களால் பணி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பது 100% உறுதியாக்கப்பட்டுள்ளது மக்களே. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 வாய்ப்பை இந்த டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த டைம் வேக்கன்சிஸ் உயர்வையும் அதிக அளவில் கொண்டு வர போகிறதா தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வேக்கன்சிஸ் 4662 அப்படின்ற வேக்கன்சிஸ் இன்னொரு 1000 வேக்கன்சிஸ்லேருந்து 5000 வேக்கன்சிஸ் வந்து வரதுக்கு உயர்த்தப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளார எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துலேயே கொடுக்கும் அப்படின்னு சொன்னதுனால வேக்கன்சிஸ் உயர்வையும் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வேக்கன்சிஸ் உயர்வையும் கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருது. வேறு மீண்டும் தகவல்களை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்மளுடைய இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.